பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி 1. அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் எங்கே அவருக்கு எதிராக வந்தான்? பதில் பிரேத கல்லறைகளிலிருந்து. கேள்வி 2. யாரை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது? பதில் அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷனை. கேள்வி 3. அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் தன்னை எப்படி காயப்படுத்திக் கொண்டிருந்தான்? பதில் கல்லுகளினாலே. கேள்வி 4. அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது என்ன செய்தான்? பதில் ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். கேள்வி 5. அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷனை நோக்கி இயேசு என்ன சொல்லியிருந்தார்? பதில் இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று. கேள்வி 6. நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் டேஷ். பதில் லேகியோன். கேள்வி 7. அவ்விடத்தில் மலை அருகே எது கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது? பதில் அநேக பன்றிகள். கேள்வி 8. எத்தனை பன்றிகள் கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது? பதில் 2000 பன்றிகள். கேள்வி 9. பிசாசுகள் பிடித்திருந்தவன் எப்படி இருக்கிறதைக் கண்டு பயந்தார்கள்? பதில் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதைக் கண்டு. கேள்வி 10. தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி என்ன செய்யத் தொடங்கினார்கள்? பதில் அவரை வேண்டிக் கொள்ள. கேள்வி 11. இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் எந்த நாட்டில் பிரசித்தம் பண்ணத் தொடங்கினான்? பதில் தெக்கப்போலி என்னும் நாட்டில். கேள்வி 12. ஜெப ஆலய தலைவரில் ஒருவன் யார்? பதில் யவீரு. கேள்வி 13. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் என்றவன் யார்? பதில் யவீரு. கேள்வி 14. 12 வருஷமாய் வியாதியாயிருந்த ஸ்திரீ யார்? பதில் பெரும் பாடுள்ள ஸ்திரீ. கேள்வி 15. தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தது யார்? பதில் பெரும் பாடுள்ள ஸ்திரீ. கேள்வி 16. பெரும் பாடுள்ள ஸ்திரீ எதை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லிக் கொண்டாள்? பதில் இயேசுவின் வஸ்திரங்களையாகிலும் தொட்டாள். கேள்வி 17. பெரும் பாடுள்ள ஸ்திரீ எதை உணர்ந்தாள்? பதில் வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை. கேள்வி 18. இயேசு எதை தமக்குள் அறிந்தார்? பதில் தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை. கேள்வி 19. இயேசு ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என்ன கேட்டார்? பதில் என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று. கேள்வி 20. இயேசுவை நோக்கி என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றவர்கள் யார்? பதில் சீஷர்கள்.
கேள்வி 21. ஸ்திரீ ஆனவள் எப்படி உண்மையை எல்லாம் இயேசுவுக்கு சொன்னாள்? பதில் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து. கேள்வி 22. இயேசு யாரை உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார்? பதில் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. கேள்வி 23. யார் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள் என்றார்கள்? பதில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து. கேள்வி 24. இயேசு ஜெப ஆலய தலைவனை நோக்கி என்ன சொன்னார்? பதில் பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு. கேள்வி 25. யாரை தவிர வேறு ஒருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடுக்கவில்லை? பதில் பேதுரு, யாக்கோபு, யோவான். கேள்வி 26. யாரை கண்டு பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார்? பதில் சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு. கேள்வி 27. இயேசு பிள்ளையின் கையை பிடித்து என்ன சொன்னார்? பதில் தலித்தா குமி. கேள்வி 28. தலித்தா குமி என்றால் அர்த்தம் என்ன? பதில் சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். கேள்வி 29. சிறு பெண் எத்தனை வயதுள்ளவளா இருந்தாள்? பதில் 12 வயது. கேள்வி 30. சிறு பெண்ணுக்கு எதை கொடுக்கும்படி இயேசு சொன்னார்? பதில் ஆகாரம். God bless you.